அட என்னடா பொல்லாத வாழ்க்கை, யார நம்பி பெத்தாளோ அம்மா. அட போக என்னப்பா இதெல்லாம்? அட வாகுரு, ஒரு கை கம்மியா இருக்கு, போலாமா? ரங்கா, கத்தி பிடிச்சிருந்தவன் கையில கந்த புராணத்தை கொடுத்த, புத்தி கெட்ட அலைஞ்ச என்ன நல்ல வழி சொல்லி ஏசு புத்தன் காந்தின்னு சொல்லி திருத்தின. இன்னைக்கு நீ சீட்டும் சிகரெட்டுமா? சே, பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. ஆமா, பேச்சிலே கோட்டை கட்டுற நீ. பேசி பேசியே கோட்டையே பிடிக்கிற காலம் குரு இது. இதுல ஒண்ணும் குறைச்சே இல்ல. உன்னை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது. வாயில இருக்கிற அந்த கொல்லி கட்டையாவது எடுத்துவல. இத பாரு, உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு யாருக்கும் உபத்திரவம் இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுறப்போ. 40 வருஷம் இருப்பியோ 50 வருஷம் இருப்பியோ, போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. புஸ்தகத்தை படி மூஞ்சி. மகாபாரதம், பகவத்கீதை, கந்த புராணம். வாங்க வாங்க வாங்க. ரங்கா, நான் ஒண்ணு கேட்க போறேன். நீ எப்படி இந்த ராஜுவோட போய் ஃப்ரெண்டான? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? நீ என்னடா மகாபாரதம் கம்பராமாயணம்னு படிச்சிட்டு இருக்க, அவன் என்னடா சிகரெட் சீட்டு கட்டமா போயிட்டு இருக்கான். ஐயோ, ராஜு ரொம்ப நல்லவன் சார், அவன் பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு பெருசா எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார். எப்போ நான் போர்டிச்சா 1-2 சிகரெட் சாப்பிடுவான், அப்பப்போ இந்த ரம்மி இஸ்பெட் ஆடுவான். ரங்கா, நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன்ப்பா. நீ உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறப்ப யூ ஆர் கிரேட். இல்ல சார், எங்கேயோ இருந்த என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பழகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவனே அவன் தானே சார். நட்புக்காக இல்லாட்டாலும் நன்றிக்காவது நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் சார். குட், வெரி குட். இந்த வீட்டுல இந்த நொண்டிதான் நம்ம கிட்ட கொஞ்சம் ராங் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நம்ம குரு தெய்வால இவனும் ரைட் ஆயிட்டா. சுரேஷ், அப்பாவும் அம்மாவும் டிராமாவுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு வர லேட் ஆகும். வா தூங்க போலாம். நான் தூங்க வரல. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. எம்மேல என்ன கோவம்? உனக்கு படிக்க தெரியல, கதை சொல்ல தெரியல, ஆட தெரியல, பாட்டு பாட தெரியல. எல்லாம் அந்த ரெங்காங்களுக்கு தான் தெரியும். யார் சொன்னது பாட்டு பாட தெரியாது? அருமையா டான்ஸே ஆடுவேன். அப்படியா? ஆமா. வேதாரண்ய வியன்னாவை தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரியாதா? அந்த வட்டாரத்திலேயே புலி ஆட்டத்துல பெரிய சூர புலி இந்த ராஜு, அவர் சிஷ்ய காட்டு புலி. இப்ப நான் ஆட போற ஆட்டத்துக்கு முன்னாடி உங்க ரங்கா ஊருகாடா வர்றண்டா. ஹா ஹா ஹா. இவரு குதிக்கிறத பார்த்தா பெரிய ஆட்டம் ஆடுவார் போல இருக்கே. சுரேஷ், டேய் தள்ளி போடா. சுரேஷ், சுரேஷ், என்ன பண்றது? பயமா இருக்கு சார், டாக்டர் போன் பண்ணலாம் சார். ஹலோ, டாக்டர் இருக்காருங்களா? இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாருங்க? 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? என்னடா டாக்டர் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? என்னடா சுரேஷ் எங்கடா? ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது இப்போ? ரங்கா, குழந்தையோட போறா, வீட்டை பாத்து. சார் சார், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன? நீங்க 2 பேரும் டிராமாவுக்கு போயிருந்தப்ப சுரேஷ் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான். அதுக்காக புலி வேஷம் போட்டு ஆடின. குழந்தை பயந்து மயங்கி வந்துட்டான். டாக்டருக்கு போன் பண்ணிட்டு திரும்பினா குழந்தையும் காணும், ரங்காவும் காணும். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார். அதுக்காக நீங்க ஏன் இப்படி பதறீங்க? குழந்தை விஷயத்துல யாரையும் நம்ப முடியாதுமா சார். இவங்க புரியாம பேசுறாங்க. போலீஸ் போலாம் வாங்க சார். ராஜு,
நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா. குழந்தைய காணோம்னு சொல்றேன். நீங்க 2 பேரும் என்ன? ராஜு, அந்த ரூமுக்குள்ள போய் பாருங்க. வா குரு, வா 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 வா. மூஞ்சில கறி ஒட்டி இருக்கு, தொடச்சுக்கோ. கிண்டல்லாம் வேண்டாம், விளையாட்டுக்கு ஒரு அளவு வேணும். நீ செஞ்ச பைத்தியக்காரத்தனமான கூத்தை பார்த்து குழந்தை போய் ஜுரம் வந்துருச்சு. நான் டாக்டர் கொண்டு போய் மருந்து கொடுத்து கொண்டு வந்திருக்கேன். நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தெரியுமா? என் பொறுப்பில் இருந்த குழந்தைய சொல்லாம கொள்ளாம வெளியே எடுத்து போனது பெரிய தப்பு. குழந்தை தூங்குது, சத்தம் போடாத, போ வெளியே. சுரேஷ், உனக்கு பிடிச்ச டூட்டி ஃபுட் நல்லா இருக்கும். குரு, இது 5 ஸ்டார் ஹோட்டல். நீ பாட்டுக்கு முன்னாடி ஹோட்டல் சாப்பிட மாதிரி கண்ணா பின்னா சாப்பிடாத, பில் ஏறிடும். நீங்க யோ 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 இல்லையா? இதுதான் என்ன தகவலே இல்ல. இப்ப எங்க இருக்க? எப்படி இருக்க? யார் வந்தீங்க? யோ, யார பார்த்து என்னையா கேக்குற? உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. ஓஹோ, உனக்கு ஏதோ புதுசா வசதி வந்திருக்கு போல இருக்கு. அதுதான் பாரியா, என்ன கைவிட்டினா 7 ஜென்மத்துக்கு அந்த பாவனை சும்மா விடாது, ஞாபகம் வச்சுக்கோ. இதோ பாருமா, வேற யாரோ நினைச்சு நீ தப்பா பேசுற. இல்லம்மா, அம்மா சத்தியமா சொல்றேன். நான் தேடிட்டு இருக்கிறார் இவர்தான். ஒரு பொம்பளை கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட மறக்கலாம், தொட்டு பழகினால் மறக்கவே மாட்டான். ஏன் தம்பி? என்ன காயினை பத்தி உங்களுக்கு தெரியாது? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன மாதிரி இன்னொரு இருக்கான் போல இருக்கு. அதை நானே நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க. யோ, என்னையா நீ ஏமாத்திட்டு போற? நீ யாருன்னு நிரூபிக்கல. என் பேர் கங்கா இல்ல. இல்லம்மா, உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்றேன். என்ன உன் கூட பிறந்த அண்ணன் நினைச்சிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேள். பட்டுக்கோட்ட அம்மாடு பார்த்து புட்டான் அம்மாடு, கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டா. பட்டுக்கோட்ட அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு, பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. பட்டுக்கோட்ட அம்மாடு பார்த்து புட்டான் அம்மாடு, கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டா. பட்டுக்கோட்ட அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு, பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. கேடிப்பய நாடகம் போட்டான், சோடி கேடி சம்மதம் கேட்டான். கேடிப்பய நாடகம் போட்டான், சோடி கேடி சம்மதம் கேட்டான். அம்மாடு வந்தாளே நம்பி, அந்த ஆளு விட்டானே கம்பி. ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா, ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா. நாடறிஞ்ச போக்கிரிதான் நான் அறிஞ்ச அம்மாடு, ஒட்டிக்கிட்ட வெட்டிக்கிட்ட உனக்கென்ன சும்மாடு. பட்டுக்கோட்ட அம்மாடு பார்த்து விட்டான் அம்மாடு, கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால காலம் வாரிட்டான். பட்டுக்கோட்ட அம்மாடு அம்மா 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 அம்மா, உள்ளுக்குள்ள என்னாடு, பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பழம் பறிப்பா. பாசமுள்ள தம்பிய போலே பார்த்திருக்கேன் 1000 ஆளு, பாசமுள்ள தம்பிய போலே பார்த்திருக்கேன் 1000 ஆளு. அப்போதும் இப்போதும் ஏச்சா, எப்போதும் செல்லாது பாச்சா. நான் நினைச்ச மாட்டுக்குவே குருவே, நான் நினைச்ச மாட்டுக்குவே குருவே.
உன் கதையும் என் கதையும் ஊரறிஞ்சா என்னாகும் பாம்புக்கு ஒரு கால் இருந்தா பாம்பறியும் என்னாலும் பட்டுக்கோட்டை அம்மாடு பாட்டு புட்டான் அம்மாடு கண்ணால சிரிச்சான் தன்னால அணைச்சான் பின்னால கால வாரிட்டான் பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் மினுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா தின்ன தின்னா தின்னா தின்ன கடா மறுபடியும் படி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெக்கமா இல்ல? என்னையா அத கேட்க நீ யாரு? உனக்கு தாலி கட்ட போற புருஷன்டி. ஆஹா. இப்ப நான் உனக்கு பொண்டாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது என்ன? இந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிற ஆசாமி நம்பி கழுத்து நீ நீட்டு கழுத்து நீட்டுறது உன் கழுத்து இழுத்து வச்சு தாலி கட்ட தெரியுமா? அந்த பொண்ணு மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொன்னீங்க. இல்ல வந்து நானும் ராஜுவும் உயிருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜு தெரியாத ரகசியங்கள் என்கிட்ட கிடையாது. ஆனா இந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் அப்படியே அமுத்துட்டேன். இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு கை ஓடல காலு ஓடல ஏதோ உளறிட்ட, மன்னிச்சிடுங்க. சரி சரி, ஒரு நல்ல நாளை பார்த்து உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க சொல்றீங்க, அதனால சும்மா போறேன். இல்லனா இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு மூஞ்சில கூட முடிச்சிருக்க மாட்டேன். நான் வரேன். குரு, என்ன குரு, நான் குளிக்க போற நேரத்துல செயினை தள்ளிட்டு வந்திருக்கியே, இது உனக்கு நல்லா இருக்கா? கொடுத்துரு. ரங்கா, இது என் கையில கிடைச்சது நல்லதா போச்சு. இந்த குடும்பத்துல வேற யார்ட்டு கிடைச்சிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? இனிமே இது என் கையில தான் இருக்கணும். குரு, உனக்கு நல்லா தெரியும் நான் ஜென்டில்மேன், டபுள் கிராஸ் பண்ண மாட்டேன், மரியாதையா கொடுத்துடு. இத பார், இந்த வீட்டுல நடத்துற நாடகத்தை பொறுக்க முடியாம தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ காதலிக்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா கொடுத்து நடத்து. ஏய், இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த செயினை மரியாதையா நீயே கொடுக்க போறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? அவ்வளவு சுலமா இதை நீ என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து என்ன, உங்க அப்பா கிட்ட இருந்து எடுப்பேன். ரங்கா, இத முடிஞ்சா எடு பாப்போம்.